தொடர்ந்து வந்து மாத்திரை மருந்துகளை வந்து பயன்படுத்தி கொண்டு வரும்போது ராஜ உறுப்புகள் 5ஐயும் வந்துட்டு அது பாதிப்புக்கு உள்ளாக்குது. மருத்துவ அறிக்கைகள் வந்து எப்படி காமிச்சாலும் நாம் வந்து அதை சீர் செஞ்சுக்க முடியும், சரி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை வந்து நிறைய பேர் வந்து இழந்துக்கிட்டு வர்றாங்க. முதல்ல பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கும் பயம் அதிகமாயிடுச்சு அப்படின்னாக்கும் சிறுநீரகம் அப்படிங்கிற உறுப்பு வந்து யோகம் விலாகர்ஸ் பார்த்துருங்க எல்லாருக்கும் இந்த பாஷாவோட வணக்கம். இன்றைக்கி நான் திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டியில் தான் இருக்கேன். ஆண்டனி சார் நம்ம கூட இருக்கார். இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ வந்துட்டு கிட்னி ஃபெயிலியரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி அந்த கண்டென்ட் பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே நம்ம ஸ்ரீ போகர் மூலிகை வைத்தியசாலையில் வந்துட்டு பட்டதாரி மருத்துவர்கள் தேவை, அதாவது ஒரு 2 பெண்மணிகள் தேவை. அதுக்காக இங்கே வாண்டட் இருக்குது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோட எண்டில் சார் வந்து சொல்லுவார், அப்பயும் நீங்கள் கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் விலாகர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம சார்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் சொல்லுங்கள், இப்போ வந்துட்டு நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை வந்து எங்கே போனாலும் வந்துட்டு அது சரியான ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம் என்ன சார்? இப்போ வந்து சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நாம் ஒவ்வொரு முறையுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய உணவு முறையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றம் தான் வந்து இந்த சிறுநீரகம் பாதிக்கப்படுறதுக்கும், கல்லீரல் பாதிக்கப்படுறதுக்கும், நுரையீரல் பாதிக்கப்படுறதுக்கும், மண்ணீரல் பாதிக்கப்படுறதுக்கும், இப்போ வந்து நம்முடைய ராஜ உறுப்புகள் 5ஐயும் வந்துட்டு அது பாதிப்புக்கு உள்ளாக்குது. அதோட பார்த்தீங்க அப்படின்னாக்கும் ரத்தம் வந்துட்டு கெட்டு போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் செரிமான தொந்தரவுகள் வருது. இப்போ கல்லீரலும் பித்தப்பையும் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு வந்து செரிமான தொந்தரவுகள் வருது. அப்போ வந்து வயிறு மந்தமாக இருக்குது, இப்போ வந்து நெஞ்செரிச்சலாக இருக்குது, தூக்க கெடுதல் வந்துட்டு அவங்க வரும். அது மூலிமா வந்துட்டு அவங்களுக்கு வந்து புளிச்ச ஏப்பமும் வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்புல வந்து அளவு கடந்த சூடு வந்து வந்துடும். அதே போல் வந்து அவங்களுக்கு வந்து அசதி வந்து ரொம்ப அதிகமாகிடும். அவங்களால அதிகமாக சாப்பிடவும் முடியாது. அதே வேளையில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து சத்துக்குறைவும் வந்துட்டு அதிகமாகிடும். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வந்து பல்வேறு விதமான தொந்தரவு வருவதற்கான ஒரு முதன்மையான காரணம் பார்த்திங்கனாக்க நம்ம வந்து உணவு முறையில் ஏற்படுத்தி கொண்ட மாற்றம் தான் வந்துட்டு காரணமாக இருக்குது. அந்த மாற்றம் வந்து வந்தது இப்போ நம்ம வந்து கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கும் சமையலுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு சிறந்த தீர்வாக வந்து அமைஞ்சிட்ருக்கு. அதில் இந்த சிறுநீரகத்துகளில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கும் அது ஒரு மருந்தாக வந்து பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கும் இப்போ வந்து யாருமே இந்த சின்ன வெங்காயம் அப்படின்னு சாப்பிட்றது வந்து இல்லை, குறிப்பாக பச்சையாக வந்து சாப்பிடுவது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கும் பல்வேறு விதமான மாத்திரை மருந்துகளை வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தொடர்ந்து வந்து மாத்திரை மருந்துகளை வந்து பயன்படுத்தி கொண்டு வரும்போது இது பார்த்திங்க அப்படின்னாக்கும் உங்களுக்கு வந்து முதல்ல பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய உறுப்பு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கும் கல்லீரல் தான் பாதிப்புக்கு உள்ளாகுது. அதுக்கடுத்து 2ஆவதாக பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சிறுநீரகத்தை தான் பாதிக்குது. அடுத்து 3ஆவதாக பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் மண்ணீரலை பாதிக்குது. 4ஆவதாக பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நுரையீரலை பாதிக்குது. அதுக்கு அடுத்து வந்துட்டு இதயம் பாதிப்புக்கு உள்ளாகுது. அதுக்கப்புறம் ரத்தம் பாதிப்புக்கு உள்ளாகுது. இந்த மாதிரி பல்வேறு வகையான பிரச்சனைகளை வந்து தொடர்ந்து வந்து உண்டாக்கிட்டு வரும்போது ஒவ்வொரு உறுப்பாக தன்னுடைய செயல்பாட்டை வந்து குறைச்சிக்கிட்டே வரும். இப்படி தொடர்ந்து வந்து குறைச்சிக்கிட்டே வரும்போது அது அவங்களுக்கு வந்துட்டு பேரிழப்பாக வந்து அமைஞ்சிருது. அப்போ வந்துட்டு இந்த யூரியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கூட ஆரம்பிக்குது உடம்புல.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரியாட்டின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கூட ஆரம்பிக்குது. அதோடு வந்துட்டு இந்த மண்ணீரலுடைய செயல்பாடு வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த குறைய ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கும் இரத்த குறைவு வந்துட்டு உண்டாகும். ஏன்னாக்கும் வந்துட்டு இப்போ நாம் வந்து ரத்தம் குறைஞ்சிருக்கா, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சுவரொட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுவரொட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மண்ணீரல். அந்த மண்ணீரலை தான் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ இரத்த உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கும் அந்த மண்ணீரலினுடைய செயல்பாடு மிக முக்கியம் அப்படிங்கிறது அதிலிருந்து தெரியுது. அப்போ இந்த மாதிரி ராஜ உறுப்புகள் 5ம் வந்து பாதிப்புக்கு உள்ளாகும்போது அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த உபாதைகள், இப்போ மண்ணீரலுடைய செயல்பாடு கம்மியாயிட்டாலே உடம்புல வலியும் அதிகமாயிரும். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும்போது வாழ்க்கையில் வந்து ஒரு வெறுமையை வந்து சந்திக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சூழ்நிலை வருது. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போது மருத்துவ அறிக்கைகளை பார்த்து நிறைய பேர் பயந்துடுறாங்க. மருத்துவ அறிக்கைகள் வந்து எப்படி காமிச்சாலும் நாம் வந்து அதை சீர் செஞ்சுக்க முடியும், சரி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை வந்து நிறைய பேர் வந்து இழந்துக்கிட்டு வர்றாங்க. அப்படி அந்த மாதிரி இழந்துக்கிட்டு வரும்போது பயம் அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கும் சிறுநீரகம் அப்படிங்கிற உறுப்பு வந்து அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகும். துணிச்சலோடு வந்து அந்த விஷயத்தை கையாளும்போது சிறுநீரகம் வந்து மேம்பட்டுக்கிட்டே வரும். இப்போ துணிச்சலை இழக்கும்போது அந்த உறுப்பு வந்து மேலும் வந்து பாதிப்பு வந்து அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு உருவாகுது. இப்போ இந்த மாதிரி வந்து சிறுநீரக பாதிப்புகள் வந்துட்டு குறையணும் அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல நாம் உணவு முறையில் முதல்ல மாற்றம் கொண்டு வரணும். நாம் பலதரப்பட்ட மருத்துவத்தை எடுத்துக்கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டாலும் கூட இந்த உணவு முறையில் முதல்ல மாற்றம் கொண்டு வரல அப்படின்னாக்கும் வேறு மாற்றங்கள் மூலியமாக நம்ம கடைபிடிக்க முயற்சி பண்ணாலும் அது நலமடைவதற்கு மிகவும் வந்து காலதாமதம் எடுக்கும். ஏன் அப்படின்னாக்கும் முதல்ல வந்துட்டு சாப்பாடு தான் எல்லா நோய்க்குமான அடிப்படை காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் மருந்து மாத்திரைகள் காரணமாக இருக்குது. அப்போ வந்து எளிமையான உணவுகளை வந்துட்டு இந்த சிறுநீரக பாதிப்பு வந்திருக்கக்கூடிய மக்கள் வந்து எளிமையான உணவுகளை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். இப்போ என்னுடைய அனுபவத்தின்படி நான் கணிச்சிருக்க ஒரு விஷயமும் ஏற்கனவே நம்முடைய மூதாதையர்களுடைய ஒரு விதிமுறைப்படியும் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கும் எளிமையாக செரிமானம் அடையக்கூடிய உணவுகளை வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். இப்போ வந்து சைவ உணவு, இப்போ வந்து ஜூஸ் ஐட்டம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அரை மணி நேரத்தில் வந்து செரிமானம் ஆயிரும். அதே நேரத்தில் வந்து சைவ உணவுகள், காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இந்த மாதிரி வந்துட்டு சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் ஆகும். அசைவ உணவத்தை சாப்பிடும்போது 2.5 மணி நேரத்துலேருந்து அதிகபட்சமாக 6 மணி நேரம் ஆகுது. அப்போ வந்து இதில் முதல்ல தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னாக்கும் அசைவ உணவு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா இந்த எண்ணெய்கள் மூலியமாக சமைக்கக்கூடிய உணவு, வறுத்தது பொரித்த உணவுகள். ரெண்டாவது அதுதான் வந்துட்டு காலதாமதமாக வந்து செரிமானமாகிறதுக்கான ஒரு சூழலாக வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கும் காய்கனிலே முற்றிய காய்கறிகள் அதுகளை பயன்படுத்தும்போது அது செரிமானத்தை வந்து கடினமாக்குது. லேட்டாகி வந்து செரிமானம் ஆகிறதுக்கான ஒரு சூழலாக வந்துட்டு இது அமையுது. அப்போ இதுகள்லாம் எடுக்கிறத வந்து தவிர்க்கணும். இப்போ பிஞ்சான காய்கறிகளை மட்டும்தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு அதிகமாக வந்துட்டு எடுத்துக்கணும். இப்படி செஞ்சுக்கிட்டு வரும்போது பாதிப்பினுடைய அளவு வந்துட்டு படிப்படியாக குறையிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உண்டாகும். அருமை சார், அருமை. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி உடம்புல வந்து இருக்கக்கூடிய அந்த ராஜ உறுப்புகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது வசதி இருக்கிறவங்க வந்துட்டு அதை எப்படியாவது வந்து சரி பண்ணிக்குவாங்க. நான் கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதாவது ராஜ உறுப்புகள், அதாவது இப்போது கிட்னி சம்மந்தமாக தான் பேசிகிட்ருக்கோம். கிட்னிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கிட்னியை வந்துட்டு சராசரி மக்கள் வந்துட்டு வீட்டில் இருந்துக்கிட்டே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அவங்க வந்து ஏதாவது வந்து சரி செஞ்சிக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அவங்கக்கிட்ட? எளிமையாக வீட்டில் சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல நீர்ச்சத்துள்ள காய்களை வந்து அவங்க அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ சுரைக்காய் வந்து ஜூஸ் எடுத்து வந்து அவங்க குடிச்சிக்கிட்டு வரலாம். அதே போல் வந்துட்டு வெண்பூசணி அதை வந்து எடுத்து வந்து ஜூஸாக வந்து எடுத்து வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு வரலாம். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கும் பீர்க்கங்காய் இருக்குது, அதை வந்து ஜூஸ் எடுத்து வந்துட்டு அவங்க பயன்படுத்திக்கிட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கும்
முள்ளங்கி இருக்குது, அந்த சாறை வந்துட்டு தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்திக்கிட்டு வரலாம். இதில் எது எடுத்துக்கிட்டாலும் அதிகபட்சமாக வந்து 200 மில்லி எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் ஒரு நேரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் குடிக்கணும். இது வந்துட்டு இவங்க சாப்பிட்றது வந்து ஒரு 1.5 மணி நேரம் இடைவெளியில் சாப்பிட்டாக்கும் சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம வந்து அது வந்து டீயாக வந்து குடிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணும்போது, இப்போ சுத்தமான தேயிலை எடுத்து அதை வந்து நாம் வந்துட்டு ஒரு 5 கிராம் வரைக்கும் வந்து எடுத்து அதை வந்து நாம் வந்து ஒரு 300 மில்லியிலேருந்து 400 மில்லி அளவுக்கு தண்ணி வச்சு, ஆமாம், அதை வந்து எடுத்து வந்துட்டு நாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2லேருந்து 3 வேளை வந்துட்டு அதை வந்து 1 டம்ளராக வற்ற வச்சு அதை வந்து நம்ம குடிச்சிக்கிட்டு வரலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா விஷ நாராயணி அப்படின்னு ஒரு மூலிகை. இந்த விஷ நாராயணி அப்படிங்கிற மூலிகையில் வந்துட்டு நம்ம அதிகபட்சமாக வந்துட்டு ஒரு 5 இலைகள் மட்டும் எடுத்து அதை வந்துட்டு அதே போல் வந்துட்டு ஒரு 300 மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றி அது வந்து ஒரு 150 மில்லியாக வரைக்கும் சுண்டுற அளவுக்கு வந்துட்டு அதை வச்சு அதை வந்துட்டு ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக வந்து 3 வேளை வந்து குடிச்சிக்கிட்டு வரலாம். இப்படி குடிச்சிக்கிட்டு வரும்போது இந்த சிறுநீரகத்தினுடைய பாதிப்பு வந்து மேலும் அதிகமாகாமல் அதே வேளையில் வந்து படிப்படியாக குறைந்து கொண்டு வருவதை வந்து நாம் வந்து பார்க்கலாம். அதே போல் வந்து இப்போ யூரின் வந்து தடை ஏற்படும். அந்த தடை ஏற்படாமல் அந்த யூரின் வந்து அந்த ஃப்ளோ வந்துட்டு அதிகமாகும். இதன் வாயிலாக வந்து படிப்படியாக வந்து நம்ம வந்து குறைச்சி கொண்டு வரலாம். உணவு கட்டுப்பாட்டை வந்து தொடர்ந்து வச்சுக்கும்போது அது சிறப்பாக வந்து இருக்கும். ஓகே ஓகே, அருமை சார். அதையும் மீறி வந்துட்டு சப்போஸ் குணமாகலை அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான வைத்திய முறைகள் கொடுக்குறீங்க? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய போகர் மருத்துவ மையத்தில் வந்து நாம் வந்து இதற்காக வந்து ஒரு 10 நாட்கள் முதல் 20 நாட்கள் வரை வந்துட்டு அவங்களுக்கு இங்கே வந்து மருத்துவம் வந்து கொடுக்குறோம். பெரும்பாலும் வந்து 10 நாட்களுக்குள்ளே தான் வந்துட்டு அவங்களுக்கு மருத்துவம் இங்கே கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு உள் மருந்தாக வந்து கொடுத்து அவங்கள வீட்டில் வந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம சொல்லிடுறோம். இப்போ இதில் வந்து அவங்களுக்கு முதல்ல வந்துட்டு அவங்க மருத்துவ அறிக்கையை எடுத்துகிட்டு வர சொல்லிடுறோம். முந்தைய நாள் மருத்துவ அறிக்கையை எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு நாம் ஒரு வாரம் அவங்களுக்கு மருத்துவத்தை கொடுத்து திரும்ப அவங்கள போய் மருத்துவ அறிக்கை எடுக்க சொல்கிறோம். அதில் பாசிட்டிவான ரிசல்ட்டு தான் வழக்கமாகவே வரும். அதனுடைய அளவுகள் வந்து குறைஞ்சிக்கிட்டு வரும். அந்த அளவுகள் குறைஞ்சிக்கிட்டு வரதை வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கி இதையே வந்துட்டு நீங்கள் வீட்டில் போயிட்டு இந்த உணவு முறைகளை வந்து கடைபிடிங்க, இந்த மருந்துகளை வந்து இப்படி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நாம் வந்து சொல்லி அவங்கள வந்துட்டு ஒரு ஆறுதல் படுத்தி அவங்களுக்கு வந்து அதே நேரத்தில் கொஞ்சம் அவங்க வந்து உடல் உறுப்புகளை வந்து தூண்டி விடுறோம். இந்த ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் வந்து நம்முடைய அனைத்து உறுப்புகளையுமே உடல் உறுப்புகள் அனைத்தும் வந்து இயங்கணும். முதல்ல வந்து இயங்கிறதுக்கான மருத்துவத்தை கொடுத்துட்டு தான் உறுப்பு மேம்பாட்டுக்கான மருந்துகளை கொடுக்கும்போது அது போய் செயல்படும். ஏன்னா பல உறுப்புகள் வந்து இயங்காமல் போகிறதுனால தான் எந்த மருந்து மாத்திரைகளை வந்து அவங்களுக்கு கொடுத்தாலும் அந்த உறுப்புகள் வந்து மேம்படாமல் இருக்குது. அப்போ வந்து உறுப்புகள் வந்துட்டு மேம்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் முதல்ல வந்து உறுப்புகள் வந்து செயல்படணும். அந்த செயல்படுறது வந்துட்டு மருந்து மாத்திரைகள் கொடுத்து மட்டும் செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வர முடியாது. அப்போ வந்துட்டு அதுக்கு புற மருத்துவம் செய்து அந்த ஒவ்வொரு உறுப்பையும் வந்துட்டு செயலாக்கத்துக்கு வந்து கொண்டுட்டு வரணும். அப்போ செயலாக்கத்துக்கு கொண்டுட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இப்போ நம்மக்கிட்ட வந்து நடக்க முடியாமல் அந்த கிட்னி பேஷண்ட்டுகள் கூட வந்துட்டு தன்னம்பிக்கையோடு நடந்து போகிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. இப்போ கூட வந்து ஒரு 10 நாள் ஆகுது. அவங்க வந்து நம்ம இடத்துட்ட இருந்துட்டு ஒரு 10 நாள் மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு போனாங்க. இப்போ அவங்க எடுத்துக்கிட்டு போகும்போது அவர் வந்தப்போ வந்துட்டு நடக்க முடியாத ஒரு பலவீனத்தோடு வந்திருந்தார். அப்புறம் போகும்போது அவரே ஆட்டோவில் ஏறி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த ஃபேமிலி. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அந்த புத்துணர்ச்சியை வந்து இங்கே வெளிப்புற மருத்துவத்தில் கொடுக்குறோம். அப்போ வெளிப்புற மருத்துவத்தில் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கும்போது கஷாயங்கள் கொடுக்குறோம். அது அவங்கள்ட்டே வந்து மருந்தையும் கொடுத்து அவங்கள சாப்பிட சொல்கிறோம். இந்த மாதிரி செய்துக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்துட்டு உடல் மேம்பாடு அடையுது, மனதிலையும் ஒரு நிறைவு ஏற்படுது, ஒரு பெரிய வந்து தன்னம்பிக்கை வந்து உருவாகுது. நாம் வந்து மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து தன்னைத்தானே அவங்களுக்கு உட்படுத்திக்கிறாங்க. அவங்களுடைய உறவுகளும் வந்துட்டு சரி இப்போ இவ்வளவு மாற்றம் வந்திருக்கிறது, கட்டாயமாக வந்து மாற்றத்தை உருவாக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு வந்து போகிறாங்க. தொடர்ந்து வந்துட்டு அதிகபட்சமாக 6 மாதம் அவங்க மருத்துவம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா அந்த அணுக்கள் எல்லாமே புதுப்பிக்கப்படுறதுக்கு
உறுப்புகள் எல்லாம் புதுப்பிக்கப்படுறதுக்கு கட்டாயமாக ஒரு 6 மாத காலம் கட்டாயமாக தேவை. அந்த காலகட்டம் வரை அவங்க மருத்துவத்தை வந்து தொடரணும். எங்கே எடுத்துக்கொண்டாலும் பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும்போது உறுப்புகள் வந்து மேம்பாடை அடையும். சூப்பர் சார், சூப்பர். அருமையான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. அதாவது கிட்னி பாதிப்பு எதனால் வருது, அதை எப்படி வந்து தற்காத்துக்கிறது, சப்போஸ் மீறி அது ஏற்பட்டால் உங்கள் மருத்துவத்தில் வந்துட்டு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீங்கள் அதை வாண்டட் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாங்க சார். நமக்கு வந்துட்டு இப்போதைக்கு மருத்துவ மையத்தில் வந்துட்டு மருத்துவங்கள் கொடுக்கறதுக்கும் ஆலோசனை வழங்குவதற்கும் வந்துட்டு பிஎஸ்எம்எஸ் அல்லது பிஎன்ஒஎஸ் முடித்த பட்டதாரி பெண் மருத்துவர்கள் வந்துட்டு நமக்கு தேவைப்படுறாங்க. ஒரு 2 நபர்கள். அது வந்து திண்டுக்கல் பகுதியில் இருந்தாக்கும் சிறப்பாக இருக்கும். அவங்க வந்துட்டு அவங்களுடைய வீடுகளுக்கு போயிடலாம். அதே நேரத்தில் வந்து வெளியூரில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து விருப்பப்பட்டாக்கும் அவங்க வந்து நம்மளை வந்து தொடர்பு கொண்டாங்க அப்படின்னாக்கும் அவங்களுக்கு வந்து பணி வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம். அவங்க வந்து இங்கே தங்கி வந்துட்டு பயணிப்பதற்கு வந்து கட்டணமில்லாத இட வசதியும் வந்து உணவும் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம். அதில் அவங்களுடைய சேலரி அவங்களுக்கு என்னவோ அதை வந்து நம்ம வந்து கொடுப்போம். நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கூடிய அந்த தொடர்பு எண்களை பயன்படுத்தி அவங்க வந்து நம்மளை தொடர்பு கொண்டால் அதுக்கு அவங்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கணுன்ட்டு இருக்கோம். அருமை, சூப்பர். அந்த எண்கள் வந்து கீழே இருக்குது. அந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனை ஏதாவது கிட்னி ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அந்த நம்பருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ஏன்னா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா. நன்றி.